ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். எதுக்குடா எடுத்த உடனே இந்த பாட்டை படிக்கணும்னு பார்க்கீங்களா? ஆமாங்க. எங்கள் அம்மா டீச்சர் அம்மாவை கதற கதற அழ வைக்காங்க. என் மனசுலாம் தாங்க முடியலங்க. எங்கள் அம்மா தேம்பி தேம்பி அழுத பார்த்தா என் மனசுலாம் எனக்கு வலிக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாவே இருக்க மாட்டாங்க. சரியா? மொட்டை போடுற ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அம்மாவை விட்டுட்டு போய் மொட்டை போட்டு வந்துட்டாங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஒரு மனசு குமுறல். இந்த கண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். பரலோகத்தில் இருக்க அந்த பரமபிதாவுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மாவை வந்து ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது. யார் வீட்டுக்காருக்கு ஃபோன் போட்டாலும் வீட்டுக்காரர் ஃபோன் எடுக்க விட மாட்டேங்காங்க, பேச விட மாட்டேங்காங்க. சொந்தக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசாமல் பார்த்தா சொந்தக்காரங்களுக்கும் ஃபோன் போடக்கூடாதுன்னு இப்போ வந்து ரூல்ஸ் போட்டுக்கிட்டாங்களாம் வீட்டிலே. எங்கள் அம்மாவை இப்படிலாம் பண்ணால் எப்படி? உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கியா? எங்கள் அம்மாவை வச்சு சம்பாரித்து அந்த பேர் புகழ் வேணும், பணம் வேணும், வீடு வாசல் வேணும், கார் வேணும், எல்லாம் ரெண்டு ரெண்டாக எல்லாம் வேணும் உங்களுக்கு. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் உங்களுக்கு வேண்டாம். அப்படி தானே? எங்கள் அம்மா அந்த ரெட்டை கண்ணீரை வடிச்சிட்டு அழுத பார்த்தா பச்சை புல்லு தீ பிடிக்கும் அந்த மாதிரி அழுது நண்பர்களே. எங்கள் அம்மா டீச்சர் அம்மா. அப்புறம் எங்கள் அம்மாவோட வீட்டுக்காரருக்கு வந்து எங்கள் அம்மா ஃபோன் போட்டால் இவ்வளோத்துக்கு காரணம் யார்? அவன் மகா இருக்குது பாருங்க. மகா தான் வந்து அப்பாவை பேசக்கூடாது, அம்மாவிட்ட பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு வைக்கி. ரெண்டாவது இன்னொன்று சொல்லுதேன், முக்கிய காரணம் மவா தான். அதுக்கப்புறம் மகன். சரியா? மூணாவது மருமவா. வீட்டுக்கார் ஏதோ கொஞ்சம் பேசலான்னு ஆசைப்படுவார், ஆனால் அதை கெடுக்குது பூராமே மவா தான் கெடுக்கா. அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது, ரூல்ஸ் இருக்குது? ஏன் அவங்க பையன் பிரகன் கூட அவங்க மனைவி கூட சந்தோஷமாக பேசி தானே இருக்காங்க. அப்போ என் புருஷனை என் கூட அனுப்ப வேண்டியதானே? எங்கள் அம்மா டீச்சரம்மா குமுறுது. மொட்டை போடுற ஃபங்க்ஷனை என்னை வந்து கூப்பிட்டு போக விட்டுட்டீங்க. எந்த பிள்ளைய கூட என்னை கண்ணை காட்ட மாட்டேங்கிய. நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் உங்களுக்கு? நான் சட்டப்படி நான் கோர்ட்டில் வாதாடி 2 பேர் மேலேயும் நான் கேஸ் போடுவேன். என்னையவே சம்பாத்தியம் பண்ண எல்லாத்தையும் நான் கோர்ட்டில் கேஸை போட்டு நான் பிடுங்கிட்டு உங்களை ரோட்டில் தான் விட போகிறேன். அது மட்டும் நடக்க போகுது. எங்கள் அம்மா அப்படி சொல்லுதாங்க. எங்கள் அம்மா இருக்காங்களே டீச்சர் அம்மா, அப்படி சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வந்து எங்கள் அம்மாவை கருணை காட்டுங்க. பெத்த பிள்ளைய வந்து கடைசி காலத்தில் வந்து பெத்த பிள்ளைய வந்து தாயை வந்து பார்க்கணும், தாய் தாப்பனை. நீங்கள் இப்படி தாப்பனையும் தாயும் பிரிச்சுக்கிட்டு பெத்த பிள்ளைய நீங்கள் 2 பேருமே இப்படி ஒரு ஈகோ பிடிச்சிக்கிட்டு ஏன் இப்படி சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டு அழுதியா? இன்னொன்று சொல்லுதேன் சொத்துனோன்னே. எங்கள் அம்மாவுக்கு கோர்ட்டில் ஆல்ரெடி நான் சொன்னதும் சொல்கிறேன். எங்கள் அம்மா கோர்ட்டில் வந்து தீர்ப்பாயிட்டு எப்போனாலும் நடு வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா காலை வைப்பாங்க. 2 வீடு விளக்க போது அன்னைக்கு எங்கள் அம்மா சும்மா சிங்கம் எப்படி எழுந்து வரும் அந்த மாதிரி எழுந்து வந்து எங்கள் அம்மா மீண்டு வருவாங்க நண்பர்களே. அதனால் நீங்கள் மொட்டை போட தானே கூப்பிடல, நான் அடுத்து என் ஆட்டத்தை பாருங்கள் நண்பர்களே இப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுதாங்க. எங்கள் அம்மா டீச்சர் அம்மா சொல்லுதாங்க, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். சரி, ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அமைக்கிறங்க. மீண்டும் ஒரு முறை ஆய் நண்பர்களே.